இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால தம்பிக்கு ஆஃபீஸ் லீவு. அதனால் அம்மா வந்து லேட்டாக தான் எழுந்தாங்க. பாப்பாங்களும் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்தாங்க. மிட் நைட்டில் பால் குடிச்சிட்டு படுத்தனால அம்மா எழுந்தவுடனே 2 நாளாக ட்ரெஸ் வாஷ் பண்ணாமல் இருந்ததெல்லாம் வாஷ் பண்ணி போட்டாங்க. எண்ணெய்க்கு காய வச்ச தேங்காய் ஆல்மோஸ்ட் காஞ்சிருச்சு. ஹஸ்பண்ட் இன்றைக்கி கிளம்பி நாளைக்கு ஊருக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்தவுடனே தான் போய் பார்த்துட்டு எண்ணெய் ஆட்டிட்டு வரணும். இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் எடுக்கல, சிம்பிளாக குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு அம்மா வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் வணக்கி வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்காங்க. நான் தான் போய் அரைச்சி குழம்பு வைக்கணும். நேற்று ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நேற்றுக்கே அதை வந்து ரிட்டன் போட்டுட்டேன். ரிட்டன் போட்ட உடனே இன்றைக்கி வந்து எடுத்துட்டாங்க. இன்றைக்கி எடுத்தவொடனே திரும்ப அகைன் அதே ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து 10 டேஸ் பிஃபோர் வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு 5 மந்த்ஸ் பிறந்தவொடனே நான் ஜூஸ் கொடுக்க ஆரம்பித்தேன், கேரட் ஜூஸு. இப்போ வந்து கேரட்டை வேக வச்சு சர்க்கரை போட்டு மிக்சியில் அடித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.